அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் சார்பு காவல் ஆய்வாளர் பணிகளுக்கு விண்ணப்பிப்பதற்காக அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு காவல்துறையில் காவல் சார்பு ஆய்வாளர் தாலுகா ஆகிய பணிகளுக்கு எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும், யார் யார் விண்ணப்பிக்க வேண்டும், அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாடு காவல்துறையில் காவல் சார்பு ஆய்வாளர் தாலுக் மற்றும் ஆர்மிடு போர்ஸ் ஆகிய பணிகளுக்கு விண்ணப்பிப்பதற்கு தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதை பற்றிய முழு தகவல்களை நாம் தெரிந்து கொள்வதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tnusrb.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் தமிழ்நாடு யூனிஃபார்ம்டு சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதாவது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம். இந்த இணையதளத்தில் தான் தமிழ்நாடு காவல்துறைக்கு தேவையான ஆட்சேர்ப்பு குறித்த அனைத்து தகவல்களும் வெளியிடப்படும். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணி அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க கொடுக்கப்பட்டுள்ளது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலுக் அண்ட் ஏஆர் 2025 அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல ஃபர்ஸ்ட்ல நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. நம்ம இந்த நோட்டிபிகேஷன் ஃபர்ஸ்ட்ல பார்ப்போம். இந்த நோட்டிபிகேஷன் லிங்க்ல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம், பழைய காவல் ஆணையாளர் அலுவலக வளாகம், பாந்தியன் சாலை, எழும்பூர், சென்னை 8. இணையதள முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது. அறிவிக்கை எண் 1/2025. காவல் சார்பு ஆய்வாளர் தாலுகா மற்றும் ஆயுதப்படை, ஆண் பெண் மற்றும் திருநங்கை ஆகிய அனைத்து நபர்களும் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். பதவிகளுக்கான நேரடி தேர்வு 2025. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் காவல் சார்பு ஆய்வாளர் தாலுகா மற்றும் ஆயுதப்படை பதவிகளுக்காக நேரடி தேர்வு 2025க்கு விண்ணப்பதாரர்களிடமிருந்து இணையவழி விண்ணப்பத்தினை வரவேற்கிறது. முக்கிய தேதிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அறிவிக்கை தேதி 4/4/2025. இணையவழி விண்ணப்பம் துவங்கும் தேதி 7/4/2025. இணையவழி விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி 3/5/2025. இணையவழியில் சமர்ப்பித்த விண்ணப்பத்தில் திருத்தம் செய்வதற்கான கடைசி தேதி 13/5/2025. எழுத்து தேர்வு நடைபெறும் தேதி பொது விண்ணப்பதாரர்கள் மற்றும் துறை விண்ணப்பதாரர்கள் இவர்களுக்கான எழுத்து தேர்வு நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும். விண்ணப்பதாரர்கள் இணையவழி விண்ணப்பத்தை நிரப்பும் முன் இந்த அறிக்கையில் உள்ள அனைத்து அறிவுரைகளையும் படிக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள். காலி பணியிடங்களின் மொத்த எண்ணிக்கை 1299 + 53 பற்றாக்குறை பணியிடங்கள். ஆக மொத்தம் 1352 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பதவியின் பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. காவல் சார்பு ஆய்வாளர் தாலுகா, தமிழ்நாடு காவல் சார்நிலை பணி. ஆண்கள் 654 காலி பணியிடம், பெண்கள் 279 காலி பணியிடம், மொத்தம் 933 காலி பணியிடங்கள். அதன் பிறகு காவல் சார்பு ஆய்வாளர் ஆயுதப்படை 255 ஆண்கள், 111 பெண்கள், மொத்தம் 366 காலி பணியிடங்கள். அதில் 909 ஆண்களும் 390 பெண்களுமாக ஆக மொத்தம் 1299 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும். பற்றாக்குறை பணியிடங்கள் 53. சார்பு ஆய்வாளர் தாலுகா பதவிகளுக்கான 53 பற்றாக்குறை பணியிடங்கள் விவரம். ஆதி திராவிட வகுப்பினர் 7 ஆண்கள், 3 பெண்கள், பழங்குடி வகுப்பினர் 30 ஆண்கள், 13 பெண்கள். இவ்வாறு பணியிட விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. முக்கியமான குறிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. தேர்வு செய்ய தகுதியான பெண் விண்ணப்பதாரர்கள் இல்லாத பட்சத்தில் தேர்வின் ஒவ்வொரு நிலையிலும் அக்காலி பணியிடங்களை அதே வகுப்பினரை சார்ந்த ஆண் விண்ணப்பதாரர்களை கொண்டு நிரப்பப்படும். பற்றாக்குறை பணியிடங்களுக்கு துறை ஒதுக்கீடு, விளையாட்டுக்கான ஒதுக்கீடு, சார்ந்துள்ள வாரிசுதாரர்களுக்கான ஒதுக்கீடு மற்றும் தமிழ் வழியில் பயின்றதற்கான முன்னுரிமை பொருந்தாது. ஊதிய விகிதம் கொடுக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 36,900 முதல் 1,16,600 என்ற அடிப்படையில் வழங்கப்படும். இதற்கான கல்வி தகுதி பல்கலைக்கழக மானிய குழு அல்லது அரசிடமிருந்து அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகம், கல்வி நிறுவனத்திடமிருந்து அறிவிக்கை தேதி அன்றோ அல்லது அதற்கு முன்னரோ இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். இளங்கலை பட்டம் கீழ்காணும் முறையில் கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும். அதாவது பள்ளி இறுதி தேர்வு 10ஆம் வகுப்பு முடித்து, மேல்நிலை கல்வி 12ஆம் வகுப்பு முடித்து, 3 அல்லது 4 ஆண்டு இளநிலை கல்வி பயின்றிருக்க வேண்டும். கல்வி தகுதி விவரங்கள் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. தெளிவா பார்த்து புரிந்துக்கோங்க. இளங்கலை பட்டம் திறந்தவெளி பல்கலைக்கழகம் அல்லது தொலைதூர கல்வி மூலமாகவும் பெற்றிருக்கலாம். இருப்பினும் மேற்கூறிய முறையில் அல்லாமல் நேரடியாக திறந்தவெளி பல்கலைக்கழகம் மூலம் இளங்கலை பட்டம் பெற்ற விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் ஆவார்கள். விண்ணப்பதாரர்கள் பள்ளி கல்வியில் 9ஆம் வகுப்பு படிக்காமல் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலோ அல்லது 11ஆம் வகுப்பு படிக்காமல் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலோ விண்ணப்பிக்க தகுதி அற்றவர்கள் ஆவார்கள். இதற்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/7/2025 அன்று 20 வயது நிறைவு உற்றவராகவும் 30 வயது நிறைவு பெறாதவராகவும் இருத்தல் வேண்டும். 2/7/1995 அல்லது அதற்கு பின்னர் பிறந்தவராகவும்
1/7/2005 அன்று அல்லது அதற்கு முன்னர் பிறந்தவராகவும் இருத்தல் வேண்டும். சில பிரிவினருக்கு அதிகபட்ச வயது வரம்பு கீழ்கண்டவாறு தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளது. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரபினர் ஆகியவர்களுக்கு 32 வருடங்கள், ஆதி திராவிட அருந்ததியர் பழங்குடியினர் 35 வருடங்கள், திருநங்கைகள் 35 வருடங்கள், ஆதரவற்ற விதவைகள் 37 வருடங்கள், முன்னாள் இராணுவத்தினர், முன்னாள் மத்திய காவல் ஆயுதப்படையினர் ஆகியவர்களுக்கு 47 வருடங்கள் வயது தளர்வு கொடுக்கப்பட்டுள்ளது. 20% துறை ஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பிப்பவர்கள் 47 வருட வயது இருக்க வேண்டும். துறை ஒதுக்கீட்டு விண்ணப்பதாரர்கள் பொது ஒதுக்கீட்டின் கீழும் விண்ணப்பித்தால் பொது ஒதுக்கீட்டு விண்ணப்பதாரர்களுக்கான அனைத்து தகுதியையும் பெற்றிருக்க வேண்டும். ராணுவம், கடற்படை, விமானப்படை பணியில் இருந்து ஓய்வு பெற்றவர்கள் முன்னாள் இராணுவத்தினராக கருதப்படுவர். முன்னாள் மத்திய காவல் ஆயுதப்படையினர் என்பவர் கீழ்காணும் ஏதாவது ஒரு படைப்பிரிவில் ஓய்வு பெற்றவர் ஆவார்கள். அதாவது அசாம் ரைபிள், எல்லை பாதுகாப்பு படை, மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு படை, மத்திய சேம காவல் படை, இந்திய திபெத் எல்லை காவல், தேசிய பாதுகாப்பு படை, சசாஸ்திர சீமாபால் ஆகிய படைப்பிரிவுகளில் பணிபுரிந்தவர்கள் முன்னாள் மத்திய காவல் ஆயுதப்படை பிரிவினர் ஆவார்கள். வகுப்பு வாரியாக இடஒதுக்கீடு விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. பொது பிரிவினருக்கு 31%, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் 26.5%, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியர் 3.5%, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர்மரபினர் 20%, ஆதி திராவிட வகுப்பினர் 15%, ஆதி திராவிட அருந்ததியர் வகுப்பினர் 3%, பழங்குடியின வகுப்பினர் 1%. இனவாரியாக இடஒதுக்கீட்டு விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் சட்டம் 2016 அட்டவணை 5 குறிப்பிடப்பட்டுள்ள 200 புள்ளிகள் பட்டியலின்படி ஒவ்வொரு பிரிவிற்குமான பதவிகள் ஒதுக்கப்படும். ஒதுக்கீட்டு விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. பொது பிரிவினருக்கு ஆண்கள் 419 தாலுகா, பெண்கள் 179, ஆயுதப்படையில் ஆண்கள் 164, பெண்கள் 71, பொது களப்பணியாளர் சார்ந்துள்ள வாரிசுகளுக்கான ஒதுக்கீடு, பொது அமைச்சு பணியாளர் சார்ந்துள்ள வாரிசுகளுக்கான ஒதுக்கீடு, பொது விளையாட்டுக்கான ஒதுக்கீடு, இவ்வாறு ஒதுக்கீட்டு விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு ஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பிப்பதற்கான தகுதிகள்: விளையாட்டு ஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பிப்பவர்கள் பொது விண்ணப்பதாரர்களை போலவே அனைத்து தகுதிகளும் பெற்றிருக்க வேண்டும். அத்துடன் கீழே குறிப்பிட்டுள்ள 16 அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டு போட்டிகளில் ஏதேனும் ஒன்றில் அறிவிக்கை தேதிக்கு முன்னர் 5 ஆண்டுகளுக்கு பெற்றிருக்க வேண்டும். விளையாட்டு ஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பிக்க தேவையான சான்றிதழ்களின் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் மொழியை பயிற்று மொழியாக கொண்ட பயின்றவர்களுக்காக 20% முன்னுரிமை அளிக்கப்படும். அதன் விவரமும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கான சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும். சிறப்பு பிரிவிற்கான சலுகைகள், ஆதரவற்ற விதவைகளுக்கான சலுகைகள், திருநங்கைகளுக்கான சலுகைகள் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. பொது மற்றும் காவல்துறை சார்ந்த விண்ணப்பதாரர்களுக்கான தேர்வுக்கான மதிப்பெண்கள் ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டுள்ளது. பொது விண்ணப்பதாரர்களுக்கான தேர்வு நிலை: முதலில் எழுத்து தேர்வு, தமிழ் மொழி தகுதி தேர்வு. தமிழ் மொழி தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயமாகும். இத்தேர்வானது கொள்குறி வகை வினாத்தாளாக இருக்கும். இத்தேர்வானது 100 மதிப்பெண்களுக்கான 100 வினாக்களை கொண்டது. இத்தேர்விற்கான கால அளவு 100 நிமிடங்கள் ஆகும். அதாவது 1 மணி 40 நிமிடங்கள். தமிழ் மொழி தகுதி தேர்வில் குறைந்தபட்சம் 40% மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்ற விண்ணப்பதாரர்களின் முதன்மை எழுத்து தேர்வு, அதாவது OMR படைத்தாள்கள் மட்டுமே மதிப்பீடு செய்யப்படும். தமிழ் மொழி தகுதி தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் எந்த நிலையிலும் தற்காலிக தேர்வு பட்டியலை தயாரிப்பதற்கு எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது. அதன் பிறகு முதன்மை எழுத்து தேர்வு. முதன்மை எழுத்து தேர்வானது பகுதி A பொது அறிவு, பகுதி A தருக்க பகுத்தாய்வு, அதாவது லாஜிக்கல் அனலைஸ், எண் பகுப்பாய்வு, உளவியல் தேர்வு, தகவல் தொடர்பு திறன், மாற்று தகவல்களை கையாளும் திறன் ஆகியவைகளை உள்ளடக்கியதாகும். முதன்மை எழுத்து தேர்வின் மொத்த மதிப்பெண்கள் 70. முதன்மை எழுத்து தேர்வின் மொத்த மதிப்பெண்கள் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. எழுத்து தேர்வு நுழைவுச்சீட்டு. எழுத்து தேர்வுக்கு அனுமதிக்கப்படும் விண்ணப்பதாரர்கள் கூறிய தேர்வு கூட நுழைவுச்சீட்டு இவ்வாரிய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். விண்ணப்பதாரர் எழுத்து தேர்வு எழுதுவதற்கு தனது தேர்வு கூட நுழைவுச்சீட்டை இணையதளத்திலிருந்து யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை பதிவிட்டு பதிவிறக்கம் செய்து வண்ண அச்சீட்டில் எடுத்துக் கொள்ளவும். எழுத்து தேர்வு முதன்மை விடை குறிப்பு வெளியிட்ட பிறகு விண்ணப்பதாரர்கள் கேள்விகள் அல்லது பதில்களில் ஏதேனும் முரண்பாடு இருந்தால் அதற்கான தக்க ஆதாரங்களுடன் விண்ணப்பதாரரின் பெயர், சேர்க்கை எண், வினாத்தாள் வகை மற்றும் வினா எண் ஆகிய விவரங்களுடன் கோரிக்கையாக 7 வேலை நாட்களுக்குள் கடிதம் வாயிலாக காவல்துறை தலைவர், உறுப்பினர், செயலர், தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும். அல்லது usrb91@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் அனுப்பலாம். 7 வேலை நாட்களுக்கு பிறகு பெறப்படும் எந்த ஒரு கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதன் பிறகு உடற்தேர்வு விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. சான்றிதழ் சரிபார்த்தல், உடற்கூறு அளத்தல் போன்ற விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான உடற்கூறு என்ன அப்படின்னு பாத்தீங்களா? தகுதிகள் வகுப்பு வாரியாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஆண்கள் குறைந்தபட்சம் 170 சென்டிமீட்டர் உயரம் இருக்க வேண்டும். பெண்கள் குறைந்தபட்சம் 159 சென்டிமீட்டர் உயரம் இருக்க வேண்டும். ஆதி திராவிடர் அருந்ததியர் பழங்குடியினர் குறைந்தபட்சம் 167 சென்டிமீட்டர் உயரம், பெண்கள் குறைந்தபட்சம் 157 சென்டிமீட்டர் உயரமும் இருக்க வேண்டும். மார்பளவு சாதாரண நிலையில் குறைந்தபட்சம் 81 சென்டிமீட்டர், மூச்சு உள்ளிழுக்கப்பட்ட நிலையில் குறைந்தபட்சம் 5 சென்டிமீட்டரும் இருக்க வேண்டும். முன்னாள் இராணுவத்தினர் இத்தேர்வுக்கு விண்ணப்பம் பெறப்படும்
கடைசி தேதியிலிருந்து ஓராண்டு காலத்திற்குள் ஓய்வு பெற உள்ள ராணுவ வீரர்கள், முன்னாள் மத்திய ஆயுத காவல் படை வீரர்களுக்கு உடற்கூறு அளத்தல் தேர்விலிருந்து விலக்கு அளிக்கப்படும். உயரம் மற்றும் மார்பளவு அளத்தலில் முழு எண்ணாக்குதல், அதாவது அனைத்து உடற்கூறு அளவுகளும் உயரம் அல்லது மார்பளவு முழு எண்ணுக்கு அருகில் உள்ள 0.5 சென்டிமீட்டர் அளவானது கீழ்காண முறையில் எடுத்துக் கொள்ளப்படும். 169.6 சென்டிமீட்டராக இருந்தால் 169.5 சென்டிமீட்டர் என்ற அளவில் எடுக்கப்படும். 169.7 சென்டிமீட்டராக இருந்தால் 169.5 சென்டிமீட்டர் என்ற கணக்கிலும், 169.8 சென்டிமீட்டர் உயரம் இருந்தால் 170 சென்டிமீட்டர் என்ற அளவிலும் கருதப்படும். இதே முறைதான் மார்பளவு அளத்தலிலும் பின்பற்றப்படும். உடற்கூறு அளத்தலில் மேல்முறையீடு கொடுக்கப்பட்டுள்ளது. உடல் உறுதி தேர்வு. பொது விண்ணப்பதாரர்களுக்கான உடல் உறுதி தேர்வு விதிமுறைகள் பின்வருமாறு: ஆண்கள் 1500 மீட்டர் தூரத்தை 7 நிமிடங்கள் அல்லது அதற்கு குறைவாக ஓடி முடிக்க வேண்டும். பெண்கள் 400 மீட்டர் தூரத்தை 2 நிமிடங்கள் 30 வினாடிகளில் அல்லது அதற்கு குறைவாக ஓடி முடிக்க வேண்டும். முன்னாள் ராணுவத்தினர் இத்தேர்வுக்கு விண்ணப்பம் பெறப்படும் கடைசி தேதியிலிருந்து ஓராண்டு காலத்திற்குள் ஓய்வு பெற உள்ள ராணுவ வீரர்கள், முன்னாள் மத்திய ஆயுத காவல் படை வீரர்கள் 1500 மீட்டர் தூரத்தை 8 நிமிடங்கள் அல்லது அதற்கு குறைவாக ஓடி முடிக்க வேண்டும். இந்த மாதிரி உடற்திறன் தேர்வுகள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். அதன் பிறகு ஆண் விண்ணப்பதாரர்களுக்கு கயிறு ஏறுதல், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், ஓட்டம் போன்ற விவரங்கள் எல்லாமே உடற்தகுதி தேர்வுகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெண் விண்ணப்பதாரர்களுக்காக தனியாக கொடுக்கப்பட்டுள்ளது. நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், குண்டெறிதல் போன்ற விளையாட்டு உடற்தகுதி தேர்வுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. சிறப்பு மதிப்பெண் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. தேசிய மாணவர் படை வீரர்கள், விளையாட்டு வீரர்கள், நாட்டு நலப்பணி திட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கான சிறப்பு மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான தேர்வு கட்டணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொது அல்லது துறை ஒதுக்கீட்டின் கீழ் தேர்வு கட்டணம் ரூபாய் 500. துறை விண்ணப்பதாரர்கள் பொது மற்றும் துறைக்கான ஒதுக்கீட்டு இரண்டிலும் பங்கு பெற விண்ணப்பித்தால் தேர்வு கட்டணமாக ரூபாய் 1000 செலுத்த வேண்டும். தேர்வு கட்டணத்தை இணைய வழியில் மட்டுமே செலுத்த வேண்டும். இணைய வழி வாயிலாக கட்டணம் செலுத்தல் குறித்த அறிவுறுத்தல். விண்ணப்பதாரர் இணைய வழி வாயிலாக தேர்வு கட்டணம் செலுத்துவதற்கு நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு, ஒருங்கிணைந்த பரிவர்த்தனை தரவு அதாவது UPI மூலம் உங்களது தேர்வு கட்டணத்தை செலுத்தலாம். தேர்வு கட்டணம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் தேர்வு கட்டணம் செலுத்திய விவரம் விண்ணப்பதாரரின் கட்டுப்பாட்டகத்தில் அதாவது டேஷ்போர்டில் 24 மணி நேரத்திற்குள் பிரதிபலிக்கும். இணையவழி கட்டணம் செலுத்துவதில் ஏதேனும் இடையூறு ஏற்பட்டால் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் பொறுப்பாகாது. மேலும் தெரியாத காரணங்களால் பணம் செலுத்துவதில் இயலாமை ஏற்பட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட முறை கட்டணம் செலுத்தியிருப்பின் அக்கட்டணம் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தால் திரும்ப அளிக்க இயலாது. விண்ணப்பதாரர்கள் கடைசி நிமிட நெரிசல் மற்றும் இடர்பாடுகளை தவிர்க்க கடைசி தேதிக்கு முன்பாகவே விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கவும் மற்றும் தேர்வு கட்டணத்தை செலுத்தவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரிய தொடர்பு முகவரி எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. மின்னஞ்சல் முகவரி, அலுவலக முகவரிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. எழுத்து தேர்வு மையங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. தேர்வு கூட நுழைவுச்சீட்டு வழங்கும் பொழுது எழுத்து தேர்வு மையங்கள் பற்றிய விவரங்கள் விண்ணப்பதாரர்களுக்கு வாரியத்தால் தெரிவிக்கப்படும். எழுத்து தேர்வு மையங்களை கூட்டவோ குறைக்கவோ அல்லது விண்ணப்பதாரரை நிர்வாக காரணத்தினால் புற மையத்திற்கு மாற்றவோ இவ்வாரியத்திற்கு உரிமை உண்டு. தடை செய்யப்பட்ட பொருட்கள் கொடுத்திருக்காங்க. தேர்வு மையங்களில் அனுமதிக்கப்படாத பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. பதிவேற்றம் செய்யப்பட வேண்டிய ஆவணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் தனது பெயரை 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பட்டப்படிப்பிற்கு பின்னர் மாற்றம் செய்திருப்பின் அதன் விவரத்தினை அரசிதழில் வெளியிடப்பட்டிருந்தால் அரசிதழின் முதல் பக்கம் மற்றும் பெயர் மாற்றம் செய்த விவரம் வெளியிடப்பட வேண்டும். பிறந்த தேதிக்கான சான்று, மதிப்பெண் சான்றிதழ், இளங்கலை பட்ட சான்றிதழ் அல்லது அதே பட்டத்தின் தற்காலிக சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும். தமிழ்நாடு அரசின் தகுதி வாய்ந்த அதிகாரிகளால் வழங்கப்பட்ட சாதி சான்றிதழ், வருவாய் கோட்ட அலுவலர் அல்லது உதவி ஆட்சியர் அல்லது சார் ஆட்சியரிடமிருந்து பெறப்பட்ட ஆதரவற்ற விதவைக்கான சான்றிதழ். இவ்வாறு தகுதிக்கேற்ற சான்றிதழ்கள் நகல்கள் அனைத்தும் இணைக்கப்பட வேண்டும். தேசிய மாணவர் படை சான்றிதழ், நாட்டு நலப்பணி திட்டத்திற்கான சான்றிதழ், சிறப்பு மதிப்பெண்களுக்குரிய விளையாட்டு போட்டிகளுக்கான சான்றிதழ் இவை அனைத்தும் தகுதி வாய்ந்த அதிகாரிகளிடமிருந்து பெற்று இணைக்கப்பட வேண்டும். சான்றிதழ்களின் மாதிரி படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது. வகுப்பு வாரி சாதி சான்றிதழ் பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பட்டியல். கீழே சான்றிதழ்களின் மாதிரி படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது. சார்ந்துள்ள வாரிசுகளுக்கான சான்றிதழ்களின் மாதிரி படிவம். தேவையானவர்கள் உங்களுக்கு தகுதிக்கேற்ப தேவையான சான்றிதழ்களை நகலெடுத்து பூர்த்தி செய்து தகுந்த அதிகாரியிடமிருந்து கையொப்பம் பெற்று விண்ணப்ப படிவத்துடன் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழின் மாதிரி படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் இராணுவத்தினர்களுக்கான சான்றிதழ் மாதிரி படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆதரவற்ற விதவை சான்றிதழின் மாதிரி படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த சான்றிதழ்களின் நகல்களை நீங்கள் பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரியிடமிருந்து கையொப்பம் பெற்று விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டும். தமிழ்நாடு திருநங்கைகள் நலவாரியம் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து பெற வேண்டிய மாதிரி அடையாள அட்டை. துறை சார்ந்த விண்ணப்பதாரர்கள் நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் ஃபார் அப்ளைங்
under 20% department quota the recruitment of sub inspector of police அந்த சான்றிதழ்களுக்கான மாதிரி படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு அனைத்து சிறப்பு ஒதுக்கீட்டுக்கான சான்றிதழ்கள் இணைக்கப்பட வேண்டியதன் மாதிரி படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம், தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கம் மற்றும் இந்திய ஒலிம்பிக் சங்கம் ஆகியவற்றால் அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டு சங்கங்களின் விவரம் போன்ற விவரங்கள் எல்லாமே தெளிவாக இந்த நோட்டிபிகேஷன்ல கொடுத்திருக்காங்க. விண்ணப்பிப்பதற்கு விருப்பம் தகுதியும் உள்ளவர்கள் தெளிவாக இந்த நோட்டிபிகேஷனை ஒரு வாட்டி ரீட் பண்ணி தெளிவாக புரிந்து கொண்டு அதன் பிறகு விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிப்பதற்கு ஆரம்பிக்க வேண்டும். இணைய வழியில் விண்ணப்பிப்பதற்காக திருப்பி இந்த ஹோம் பேஜ்ல வந்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷனுக்கு கீழே ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும். இதுல நோட்டிபிகேஷன் நம்பர், நோட்டிபிகேஷன் டேட், அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட், பேமெண்ட் லாஸ்ட் டேட் போன்ற விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல அப்ளை நவ் அப்படிங்கிற லிங்க் இருக்கு. இதுல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓபன் ஆகும். ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ்ல இமெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பர் என்டர் பண்ண வேண்டும். இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி என்டர் பண்ண உடனே வெரிஃபை இமெயில் ஐடி அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க இமெயில் ஐடிக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. இந்த ஓடிபியை நீங்க இங்க என்டர் பண்ண வேண்டும். ஓடிபியை வெரிஃபை பண்ணி அதன் பிறகு மொபைல் நம்பர் என்டர் பண்ண வேண்டும். மொபைல் நம்பர் என்டர் பண்ண உடனே மொபைல் நம்பருக்கும் ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷனுக்காக மொபைல் நம்பர்ல வரக்கூடிய ஓடிபியை என்டர் பண்ணி நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். இந்த மாதிரி ஒரு நோட் வரும். யூ ஹேவ் கம்ப்ளீட்டட் த பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் த ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலுக் அண்ட் ஆர்மேட் ரிசர்வ் 2025. யுவர் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் ஆர் சென்ட் டு யுவர் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நோட் வந்திருக்கும். உடனே நீங்க அதன் பிறகு ஓகே பண்ணீங்கன்னா இந்த மாதிரி சேஞ்ச் பாஸ்வேர்டு, அதாவது கரண்ட் பாஸ்வேர்டு, நியூ பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உங்க மெயில் செக் பண்ணிக்கோங்க. உங்க மெயிலுக்கு யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு சென்ட் பண்ணிருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டை இங்க என்டர் பண்ணி அதன் பிறகு நீங்க ஓனா ஒரு பாஸ்வேர்டு நீங்க கிரியேட் பண்ண வேண்டும். லாகின் பண்றதுக்காக யூஸ் ஆகும். ஓன் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே லாகின் பண்றதுக்காக இந்த பாஸ்வேர்டு தான் யூஸ் ஆகும். அதனால இந்த பாஸ்வேர்டை மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லாகின் பண்ண உடனே கேண்டிடேட் டேஷ்போர்டு ஓபன் ஆகும். அப்ளிகேஷன் ஃபார் த ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலுக் அண்ட் ஆர்மேட் ரிசர்வ் 2025 அந்த மாதிரி உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். இதுல அப்ளை பண்றதுக்கான டேப் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே உங்க அப்ளிகேஷன் ஓபன் ஆகும். இதுதான் அந்த அப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட்ல இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. பர்சனல் டீடைல்ஸ், அட்ரஸ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அடிஷனல் டீடைல்ஸ், ஸ்பெஷல் கேட்டகரி டீடைல்ஸ், பிஎஸ்டிஎம் டீடைல்ஸ், அதாவது பர்சன் ஸ்டடிட் டு தமிழ் மீடியம் அந்த டீடைல்ஸ் என்டர் பண்ண வேண்டும். அப்புறம் எக்ஸாமினேஷன் டீடைல்ஸ், டாக்குமெண்ட் அப்லோட், ப்ரீவியூ அண்ட் கன்ஃபார்ம். ஃபைனலா உங்க அப்ளிகேஷனை சப்மிட் பண்ண வேண்டியதுதான். இதுல நோட்டிபிகேஷன் டேட் அண்ட் நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. தேதி விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. உடனே பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ண வேண்டும். 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் உள்ளவாறு கேண்டிடேட் நேம் என்டர் பண்ண வேண்டும். அதன் பிறகு உங்களது பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதா அப்படின்னு கேட்கிறாங்க. எஸ் ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் as per SSLC மார்க் ஷீட், உங்களது பிறந்த தேதி 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் உள்ளவாறு என்டர் பண்ணிக்கோங்க. ஃபாதர் நேம், மதர் நேம், இன்சியல் எல்லாமே இடப்பட வேண்டும். நேஷனாலிட்டி, ரிலிஜன், மெரிட்டல் ஸ்டேட்டஸ், ஐடென்டிஃபிகேஷன் மார்க் 1, 2 கேக்குறாங்க. ஆர் யூ a recipient of the President Scout or Guide Award? எஸ் ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கம்யூனிட்டி டீடைல்ஸ், உங்க கம்யூனிட்டி டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ணி இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. அதன் பிறகு அட்ரஸ் டீடைல்ஸ் என்டர் பண்ண வேண்டும். உங்களது நிரந்தர முகவரி, தற்காலிக முகவரி விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும் கம்யூனிகேஷன் டீடைல்ஸ்க்காக. அப்புறமா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், கல்வி தகுதி விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அடிஷனல் டீடைல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாமே என்டர் பண்ண வேண்டும். ஸ்பெஷல் கேட்டகரி டீடைல்ஸ், முன்னாள் ராணுவத்தினர், விளையாட்டு வீரர்கள், ஆதரவற்ற விதவைகள், அந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி டீடைல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் பூர்த்தி பண்ணி தமிழ் வழியில் கல்வி பயின்றதற்கான சான்றிதழ் உங்களிடம் இருந்தால் அதற்கான டீடைல்ஸ் எல்லாமே பூர்த்தி பண்ணி எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே நீங்க செலக்ட் பண்ணி பூர்த்தி பண்ண வேண்டும். அதன் பிறகு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண வேண்டும். கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். உங்களுக்கு தகுதிக்கேற்றவாறு சான்றிதழ்கள் எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணி ஃபைனலா உங்க விண்ணப்ப படிவத்தை ப்ரிவியூ பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி சப்மிட் பண்ண வேண்டும். அதன் பிறகு விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டும். விண்ணப்ப கட்டணத்தை எப்ப வேண்டும்னாலும் செலுத்தலாம். நீங்க லாகின் பண்ணி உங்களது விண்ணப்ப கட்டணத்தை எப்ப வேணாலும் செலுத்தலாம். கடைசி தேதிக்கு முன்பாக உங்களது விண்ணப்ப கட்டணத்தை செலுத்தினால் போதுமானது. விண்ணப்ப கட்டணங்கள் இருந்தால் அதை எடிட் செய்து மாற்றுவதற்கான தேதி விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. கடைசி தேதிக்கு முன்பாக உங்களது விண்ணப்ப படிவத்தை சரியாக பூர்த்தி செய்து விண்ணப்ப கட்டணத்தை செலுத்தி சமர்ப்பிக்க வேண்டும். அதன் பிறகு தேர்வு விவரங்கள்,
தேர்வுக்கூட நுழைவுச்சீட்டு விவரங்கள் எல்லாமே இந்த இணையதளத்தில் தான் வெளியிடப்படும். அறிவிக்கை வெளியிடப்பட்ட நாளில் நீங்கள் இந்த இணையதளத்தில் லாகின் செய்து உங்களது டேஷ்போர்டில் இருந்து உங்களது தேர்வுக்கூட நுழைவுச்சீட்டுகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஆகவே தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ள இந்த நேரடி காவல் சார்பு ஆய்வாளர் தாலுக் மற்றும் ஆர்மேடு ரிசர்வ் ஆகிய பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பித்து வேலை வாய்ப்பு பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.